அன்னிலேருந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒளிவட்டமே ஆரம்பிச்சது. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஓகே. எங்கள் மதர் வந்து இதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வர்மத்தோட அடிப்படையான ஒரு விஷயம் காதில் கேட்குது எனக்கு. அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னேன், இது வர்ம சிகிச்சை. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இது வந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்றது தேடல் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பல வருஷமா நீங்க ஆமா அனுபவப்பட்டிருக்கீங்க. ஆமா கஷ்டப்பட்டு. 13 வருஷமா நான் எங்கள் மதர் கேட்டு 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 ஏன் டாக்டர் நம்ம வந்து இந்த ஊர் மக்களுக்கு ஆயுர்வேதம் ஏன் கிடைக்கக்கூடாது? ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் மருத்துவ வல்லுநர்களோட போட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலமாக மக்களுக்கு நிறைய மருத்துவ விழிப்புணர்வும் கிடைச்சிருக்கு, நோயிலேருந்து மீண்டு ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு ரேர் காம்பினேஷன் சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவர், ஸ்போர்ட்ஸ் தெரபிஸ்ட், வர்மா தெரபிஸ்ட் டாக்டர் தர்மேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். ஸோ உங்களை பற்றி எனக்கு ஆயுர்வேத மருத்துவர்னு தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் தெரபிஸ்ட்னு தெரியும். மேஜிக்கலாக எல்லாருக்கும் பெயின்லேருந்து இம்மீடியட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்குறீங்க. உங்களை பற்றி இன்னும் சொல்லுங்கள், எப்படி இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது அதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக ஆயுஷ் மெடிசன் சேர்ந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆமாம். அந்த டைமில் வந்துட்டு நிறைய சீனியர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு என்னாச்சுன்னா என்னோடைய மதர் வந்து ஒரு 13-15 வருஷமாக பெட் ரிட்டன். ஓகே. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பைன் இன்ஜுரி, நிற்க முடியாது, நடக்க முடியாது, டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு தான் சப்போர்ட் போவோம். வேணும். ரொம்ப சப்போர்ட் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. திடீர்னு நல்லா ஆகிடுவாங்க. ஓகே. எதனா ஒரு தெரப்பி கொடுக்க சொல்ல கொஞ்சம் நல்லா ஆகிடுவாங்க. இதே மாதிரி நாங்கள் டாப் சர்ஜன்ஸ், ஆர்த்தோபீடிஷியன்ஸ் நிறைய பேர் பார்த்தோம், ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தோம். யாரெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி போய் நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் வந்து பெட் ரிடன், நிறைய நாள் பெட் ரிடன். கொஞ்ச நாள் அந்த ட்ரீட்மெண்ட் போக ட்ரக்கோடைய அந்த விளைவுகள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துடும். இதே மாதிரி காலங்கள் போயிட்டே இருந்தது. நான் ஆயுர்வேதம் சேர்ந்த அப்புறமா வந்து தற்செயலாக என்னுடைய கிளாஸ்மேட் வந்துட்டு என்னுடைய மதர் கண்டிஷன் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து என்னோடய சீனியர் டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க. அவரை போய் சந்தித்த உடனே ஒரு அன்னிலேருந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒளிவட்டமே ஆரம்பிச்சது. ஓ, என்னெல்லாம் இருக்குது இதில், இந்த ஃபீல்டுலன்ற மாதிரி போய் பார்த்தோன்னே. அப்போ தான் மிட் 90s அந்த எம்ஆர்ஐலாம் வந்த ஸ்டேஜஸ். அதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு சார் எடுத்து வச்சுட்டு மதரை கூட்டுவான் அப்படின்னாங்க. மதரை கூட்டு போனோடனே ஃபர்ஸ்ட் அப்போ தான் தெரியுது பால்பேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. பால்பேஷனாக தொட்டு பார்க்குறது. வந்து ஸ்பைனை வந்து பல இடத்துல ஒரு தொட்டு பார்க்குறாரு. அது அலைன்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு ஸ்பைனை நல்லா தொட்டு பார்த்துட்டு எங்கள் மதர் ரெகுலராக சொல்லிட்டே இருப்பாங்க, கண்ணு மங்கலாக இருக்குது, காது கொஞ்சம் கேட்கலை, அதே மாதிரி வந்து எனர்ஜியே இல்லை அப்படின்ட்டு. இது 3 வந்து ரொம்ப நாளாக கேட்டு 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 அது ஒரு பழகிடுச்சு எங்கள் அம்மா சொல்லி சொல்லி. ஓகே. அங்கே போன உடனே சார் செக் பண்ணி பார்த்துட்டு அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னார்னா, அம்மாவுடைய C1 போன் வந்து நவுந்திருக்கு. சரி. இதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வர்மத்தோட அடிப்படையான ஒரு விஷயம் காதில் கேட்குது எனக்கு. C1 போன் எங்கே இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் படிச்சுக்கிட்டேன். சார் சொன்னது எனக்கு கொஞ்சம் நல்ல மண்டலை ஏறிச்சப்போ கல்லுலேருந்து பின்னாடி வந்து அப்படியே டச் பண்ணி, காதுக்கு பின்னாடி டச் பண்ணி, இங்கே பார் வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணார். அதை எங்கள் அம்மாவை அப்படி சாட்சி ஒரு புஷ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எங்கள் மதர் வந்து கண்ணு கொஞ்சம் ஒளிவட்டமாக தெரியுது, பெயின் நல்லா இறங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது, கழுத்து கொஞ்சம் நல்லா திரும்ப முடியுது, நான் ரெக்கவரி ஆகிடுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னாங்க. ஓகே. ஸோ அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னேன், இது வர்ம சிகிச்சை. இது நான் வந்து சித்தால சுமைதாங்கி வர்மம்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட்டிங்கான ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க.
இந்த வர்மம் வந்து நவுந்திருக்கு. ம். அது இல்லாமல் வந்து இந்த எம்ஆர்ஐ எடுத்ததை பற்றிலாம் நான் கேட்கும்போது சார் சொன்னார், எம்ஆர்ஐ வந்து ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணி தான் ஒரு பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுமே தவிர ம். எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை எக்ஸாமின் பண்ணதில் வந்து ரேடிகுலோபதி இருக்குது அப்படின்னா என்னென்னா நரம்பு அழுத்தங்கள் இருக்குது. ம். பட் ஆனால் வந்து அவங்க அம்மாவுடைய மேஜர் கம்ப்ளைண்ட், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். அதை தான் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக வந்து ரெக்கவரி பண்ணோம். ம். அதை ரெக்கவரி பண்ணோடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ம். மதருக்கு. ம். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ம். எப்படி இது வந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்றது தேடல் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பல வருஷமா நீங்க ஆமாம் அனுபவப்பட்டிருக்கீங்க. ஆமாம் கஷ்டப்பட்டு. 13 வருஷமாக நான் எங்கள் மதர் கேட்டு 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 ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி கொடுக்க முடியும்னு. ம். அதுக்கு முன்னாடி நான் ஆயுர்வேதா சேர முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இது வந்து ஒரு ஸ்லோ மெடிசன், ம். ரொம்ப நாள் எடுக்கும் ம். அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சீனியர்ஸ் கிட்டலாம் நாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லாத கண்டிஷனுக்கு வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்க்குலாம் வந்து டைம் எடுக்கும். ம். ஏன்னா பாடியோடைய ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிலீஃப் வேணுன்றது வந்து பக்ன சிகிச்சை. இந்த ஃப்ராக்சரு, ம். டிஸ்லொகேஷன்ஸு, ம். அதுக்கப்புறம் நியூரோ மஸ்குலர் ஸ்கெலட்டல் டிசீஸ் இதிலெல்லாம் வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கலாம் ஆயுர்வேத முறையிலன்னு சொன்னாங்க. ம். இன்னும் தேடல் அதிகமாகி பார்க்கும்போது ம். அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த வர்மம் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம மர்ம சிகிச்சை எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சுஷ்ருதா வந்து சொல்லியிருக்காரு, வார் டைம்லேயும் வார்ஃபேர்லேயும் ரீஹாபிலிட்டேஷனுக்காக இந்த வர்மத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ காலத்தில் வந்து இந்த வார் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு. ஆமாம். ஸோ ஏன் அந்த வார் டைமில் யூஸ் பண்ணது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மெடிசன்லேயும் ஸ்போர்ட்ஸ் தெரப்பிலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ம். நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். படித்து முடிச்சிட்ட உடனே என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வர்மத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய சீனியர்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ம். நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன், நிறைய லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். ம். அதே மாதிரி லிசன் டு த பேஷண்ட். முதல்ல பேஷண்ட்டை நல்லா லிசன் பண்ணும். ம். என்ன பிரச்சனை சொல்கிறாங்க, அதுக்கு நம்மளுடைய அனாட்டமிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்காகவும் என்ன கோரிலேஷன் இருக்குதுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். ம். அப்படி பார்க்கும்போது ஒரு டிசீஸ்லேருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு பேஷண்ட்டை கொண்டு போயிடலாம். ஓகே. ஸோ ஏன்னா ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மெடிசன், ம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறமா சர்ஜரி, மினிமல் இன்வேசிவ். ம். இதை தாண்டினது வந்து உணவு முறை, தூக்கம், ம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதுதான். ஸோ பேஷண்ட் என்ன சொன்னாங்களோ பார்த்து நம்ம பண்ணும்போது அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போகலாம். ம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த வர்மத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல திடீர்னு வந்து ஒரு சண்டே அப்போது கிளினிக்கில் உட்காந்துங்க ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்தார். ம். இது வந்து நான் சொல்கிறது 2003 இருக்கும். ஓகே. ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்தார். அவருக்கு வந்துட்டு நீ பெயின். ம். அவர் வந்து ஒரு நேஷ்னல் டீமுக்காக போய் விளையாடணும். ம். அவருக்கு வந்து நீல ஒரு பெரிய பெயின், டிஸ்கம்ஃபர்ட், நிற்க முடியல. நான் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மினிமல் அந்த பெட்டலா டெண்டன் சொல்லுவாங்க. ம். இந்த பெட்டலா டெண்டனில் கிரேட் 2 இன்ஜுரி. ம். நான் வந்து கையில் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவர் வந்து பெயின் ரொம்ப அக்ரவேட் ஆகும், ம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்குது டாக்டர்னாரு. ம். ம். அப்போ லேபன சிகிச்சைன்னு நம்ம ஆயுர்வேத முறையில் இருக்குது, ம். பிளாஸ்டர். ம். நான் என்ன சொன்னேன், சார் ஒரு 2 நாள் நான் வந்து பிளாஸ்டர் போட்டு கட்டு போட்டுடுறேன், சரி. நீங்கள் வந்துட்டு எப்போ உங்களுடைய மேட்ச்சுன்னு கேட்டால் ஒரு 4 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னும் போது எப்படி போவீங்க, நான் டெல்லியில் நடந்தது அவருக்கு, ம். எப்படி போவீங்க சார்னு கேட்கும்போது நான் ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டில் போவீங்க, ட்ரெயினில் படுத்துக்கிட்டு போயிருங்க சார் ம். அப்படின்னு. ம். சரின்னு நான் வந்து லேப்பன சிகிச்சை நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸு, ம். ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து போட்டுட்டு கட்டு போட்டுட்டு ம். அதுக்கப்புறம் முறிவெண்ணான்னு ஒரு ம். ஆயில் இருக்குது, அதை அவருக்கு கொடுத்துட்டு அனுப்பிச்சேன். அவர் அதே மாதிரி ட்ரெயினில் படுத்துட்டு போயிட்டார். நான் மறந்துட்டேன். ம். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும், ஒரு 10 பேர் வந்து கிளினிக்கில் ம். என் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு மாலைலாம் போட்டு, ம். சார் நீங்கள் எங்கள் கேப்டன் விளையாட மாட்டாருன்னு நினச்சோம், ம். இப்போ வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டீங்க. சரி பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே. எப்படி ஒரு டிஸ்லொகேஷன், ஃப்ராக்சர்லாம் ரெஸ்ட்
ரிடக்ஷன், ரெஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம லேப்பன சிகிச்சைன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ண உடனே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் இப்போ நம்மளோட ஆயுர்வேத சிகிச்சை முறை வந்து பண்ணுறோம். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர் வந்து ஒரு 20 நாள், 30 நாள், 50 நாள் ட்ரீட்மெண்ட்டு வந்து இன்ஹவுஸ்லேயே வச்சு கொடுப்பாங்க. இல்லைனா வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து டெய்லி சிகிச்சை முறை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இதை மாதிரி பண்ணும்போது கூட பேஷண்ட் கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒரு 25 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார், அப்புறம் 1 மாதம் கழிச்சு எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்வாங்க. ஏன்டா இது வருது அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் வந்து பேஷண்ட்டோட மைண்டில் ஏற்றலை. இது ஒரு புரிதல் வந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீஹாபிலிட்டேஷனை எப்படி பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸசைஸ் முறைகள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோகா பயிற்சி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளுடைய ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் முடித்த உடனே சில யோகா, இந்த யோகா இல்லாமல் இன்னும் வந்து பேலன்ஸை பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் கண்டிஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனா ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். இதை பற்றி கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இருந்தது. நான் வந்து 2007 கனடா போனேன். ஓகே. அங்கே வந்துட்டு நம்மளோட ஆயுர்வேத தெரப்பியை படிச்சுட்டு போய் அங்கே ஒருத்தவர் வந்துட்டு அந்த மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அவர் எனக்கு ஆன்லைனில் வந்து எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்தார். வந்துட்டு டாக்டர் நானும் வந்துட்டு இந்த வர்ம முறைகள்லாம் கற்றுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து என்கிட்ட இந்த வர்ம நோட்ஸ் எல்லாமே அமுச்சு விட்டேன். அதை வந்து எப்படின்னா கோரிலேட் பண்ணி எழுதியிருப்பேன். நம்மளுடைய பேசிக் வர்ம முறைகள் எந்த மசில்ஸில் இருக்குது, எந்த நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்றத அவர் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு அவருக்கு. ஓகே. ஸோ அவர் வந்து திரும்பியும் ஆன்லைனில் வந்துட்டு நான் என் மக்களுக்கு இங்கே பண்ணுறதோட நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் உடனே எனக்கு ஒரு ஒர்க் விசா ரெடி பண்ணார். இட் டுக் ஆல்மோஸ்ட் 8 months. அங்கே போய் கனடாவில் நாங்கள் போகும்போது என்னாச்சுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அங்கே வந்துட்டு ஆயுர்வேதாவுக்கு வந்து ஜாப் கொடுக்க முடியாது. அப்போ வந்து ஹெர்பல் மெடிசனில் வந்துட்டு ஒரு பிளாக் இருந்தது. ஓகே. ஹெர்பல் மெடிசன் HRDC அதில் வந்துட்டு 32 வந்துட்டு மிட்வைஃபரி, சைனீஸ் மெடிசன், ஹெர்பல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒரு கனடாவில் ஒரு ஜாப் ஆக்குபேஷனுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. ஓகே. அதில் அப்ளை பண்ணி நான் வாங்கியாச்சு. நான் போன உடனே அவர் என்ன சொன்னாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் அவர். அதில் ஷான் ஜென்சன் என் ஃப்ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனோடனே அவர் சொன்னார், ஏன் டாக்டர் நம்ம வந்து இந்த ஊர் மக்களுக்கு ஆயுர்வேதா ஏன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து எழுதி போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனடா ஜாப் பேங்க்கில் போய் 32 NOC 32 செக் பண்ணிங்கன்னா ஆயுர்வேதா டாக்டர்ஸ் அதில் வந்து பதியலாம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி பண்ணது நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான். ஓகே. அங்கே போயிட்டு வர்மம் வச்சுட்டு நிறையா பேருக்கு தெரப்பி பண்ணேன். நாங்கள் கனடா போக சொல்ல ஷான் ஜென்சன்ற ஒரு நபர் தான் தெரியும். அப்புறம் எனக்கு ஒரு 300 பேஷண்ட்டுக்கு மேலே அங்கே வந்தாங்க. இன்னுமே எனக்கு அங்கேருந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய அந்த கால்ஃப் கிளப்பு, ரக்பி கிளப்பு இதெல்லாம் போய் பேசுவோம். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம ஆயுர்வேதன்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆயுர்வேதிக் மெடிசனையும் நம்ம ஆயுஷ் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனையும் கொண்டு போகணுன்னா இன்னொரு மாஸ்டர் டிகிரி PhD வரைக்கும் போகணுன்றதை நான் டிசைட் பண்ணேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் எல்லா யூனிவர்சிட்டி எல்லாம் போய் கேட்கும்போது மாஸ்டர்ஸ் இன் கைனிசியாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி அவைலபிளாக இருந்தது. அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, அப்புறம் மாஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெடிசனோட ஒரு பார்ட். கைனிசியாலஜி வந்து மசில் மூவ்மெண்ட் சயின்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து மாஸ்டர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ்னு. ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ்னால் என்னென்னா நம்மளுடைய மெக்கானிக்கல் பிரின்சிபல்ஸ்
எல்லாமே ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட லோகோமோட்டரி ஆர்கன்ஸ்க்கு பொருத்தி கம்ப்யூட்டரில் வந்துட்டு சாஃப்ட்வேர் மூலயமா நம்மளோட மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எந்த ஆங்கிளில் ஒரு ஜாவ்லின் த்ரோ போடுறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு எலைட் அத்லெட் கூட நம்மளை வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க ஸ்டடீஸில். அப்போ அந்த எலைட் அத்லெட்டோட ஹைட்டு வெயிட்டுக்கு எத்தனை ஆங்கிளில் போடுறாரு, எவ்வளோ ஸ்பீடு வந்து அந்த ரிலீஸ் இருக்குது, ரிலீஸ் பண்ண ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றது ஒரு ஸ்டடீஸ். இது வந்து பார்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். ஸோ நான் வந்து இதுலலாம் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். ஸோ அங்கே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக நான் இந்தியா வர மாதிரி இருந்தது. ஒர்க் விசா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இங்கே நிறுவியிருந்தாங்க. அதில் போய் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த கோர்ஸு இப்போ வந்து கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அது 1 கோடி ரூபாய் ஆகும் அந்த கோர்ஸ். ஓகே. அதே கோர்ஸு சிலபஸ்லாம் பார்த்து நான் மெய் சிரித்துட்டேன். அப்படியே சிலபஸ். ஓகே. என்ன வெளியூரில் நம்ம படிக்கிறோமோ அந்த சிலபஸை நம்ம ஊர் மக்களுக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இம்மிடியேட்டாக நான் போய் அப்ளிகேஷன் போடும்போது அங்கே என்னுடைய விசி டைரெக்டாக போய் எங்கள் விசி கிட்ட பார்த்தேன். பார்க்கும்போது மேடம் சொன்னாங்க, சார் டாக்டர்ஸு இது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கன்ஃபார்மாக நீங்கள் கிளாஸ்க்கெலாம் வரமாட்டீங்க, வந்தால் தானே படிக்க முடியும், நிறைய பேர் வருவாங்க ஆர்வமாக, அது இல்லாமல் டாக்டர்ஸ் சேர்ந்து வந்தவங்க விட்டுட்டு போயிடுவாங்க சார். நான் வந்து ப்ராமிஸ் பண்ணேன், மேம் என்னோட பெரிய ஆம்பிஷன் இது, எல்லா ஸ்டோரியும் சொன்னேன். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கெல்லாம் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், அத்லீட்ஸ்க்கு என்ன மாதிரியான இது பண்ணியிருக்கேன், என்னோடைய கனடாவுடைய ஜேர்னி இதெல்லாம் நான் சொன்னோன்னே அங்கே எனக்கு விசி வந்துட்டு சரி சான்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் ஹெச்ஓடியை பார்த்தோம். ஹெச்ஓடி மேடம்கிட்ட பேசினோன்னே ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் என்னோடய ரிஸ்கில் தான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஆனால் அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு ரெகுலராக ஒரு நாள் தவறாமல் காலேஜ் போய் அட்டன் பண்ணி என் ப்ராக்டிஸையும் பார்த்தேன். நான் காலேஜ் வந்து ஆகஸ்ட் 2 சேர்ந்தேன். ஆகஸ்ட் 22 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனாலும் அந்த டைமில் ப்ரையாரிட்டியாக இதை வச்சுட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம இந்தியன் மெடிசனையும் கொண்டு போகணும், என்னுடைய லைஃப்க்கும் நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போகணுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால ரொம்ப கடினமாக உழைச்சி என்னுடைய அந்த பேஷனை வந்து நான் பண்ணேன். 2010 சேர்ந்தேன். 2012 அதை முடித்தேன். முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு, உடனே பண்ணிடலான்ட்டு. அங்கே எம்ஃபில்லும் இருந்தது. அப்போ வந்து பிஹெச்டி பண்ணது முன்னாடி எம்ஃபில் வந்து கேட்பாங்க. 2012 உடனே எம்ஃபில் இன் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனிசியாலஜி இருந்தது. இம்மீடியட்டாக எங்கள் அதே விசி மேடம்கிட்ட போய் பார்த்தோன்னே அவங்க உடனே எனக்கு, ஏன்னா ஏற்கனவே 2 வருஷம் நான் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க கிளாஸ் பண்ணி நல்லாவே ஸ்கோர் பண்ணேன். 85% கிட்ட ஸ்கோர் பண்ணதுனால, இத்தனைக்கும் என்னோட ஒரு நாளைக்கு 30 பேஷண்ட் 40 பேஷண்ட்டை நான் விடாமையும் பார்த்தேன், டைம் அட்ஜஸ்ட் பண்ணி. அதையும் பார்த்து நானும் அந்த எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். மேடமும் கிளினிக்லாம் வந்திருக்காங்க, அவங்க எம்ஃபில் படிச்சிருங்க அப்படின்னாங்க. அதையும் 1 இயரில் முடித்தோம். படித்து முடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து பிஹெச்டி இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஆர்வம் வந்துச்சு. ஃபிசிக்கல் எஜுகேஷன் பேக்ரவுண்டில் என்னுடைய நண்பர், காலேஜோடைய வைஸ் பிரின்சிபல் டாக்டர் பிரசன்ன பாலாஜி, அவர்கிட்ட போய் நான் என்னுடைய ஆசையை சொன்னோடனே அவர் இம்மிடியேட்டாக எனக்கு வந்துட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது இல்லாமல் அங்கே வந்து 300லேருந்து 400 குழந்தைங்க வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்து நேஷ்னல் காலேஜிலேருந்து நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் எல்லாம் போயிருக்காங்க. அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. என்னால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, அவங்களால எனக்கும் ஒரு வாய்ப்பு. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக 2018 நான் என்னுடைய பிஹெச்டி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த ஜேர்னியில் 2000லேருந்தே நான் வந்து பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோட காம்பினேஷன் ஆஃப் தெரபிஸ், அதே மாதிரி அணுகுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக என்னால் வந்து வெளிவர முடிஞ்சுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் கூட சேர்ந்து நம்மளுடைய
ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்து கார்டஸ்ன்னு சொல்லிட்டு கெவின் கார்டஸ்னு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது சிங்கப்பூரில். அவரோட ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வந்து நான் ட்ரீட் பண்ணேன். நான் ட்ரீட் பண்ண அப்புறமா தான் வந்துட்டு அவர் ரியோ ஒலிம்பிக்ஸ் அடித்தார். மைக்கேல் பெல்ப்ஸ் கூட 4x100 போயிருக்காரு. கெவின் கார்டஸ் அவர் பேர். அதுக்கப்புறமா வந்துட்டு 2007 நம்மளோட தலை தோனியை ஆங்கிள் ஸ்பெயினுக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. லண்டன் ஒலிம்பிக்ஸில் நம்ம லியாண்டர் பேஸ் கூட சேர்ந்து விளையாடின அந்த பேர், அவருக்கும் நான் வந்துட்டு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் அண்ட் நீ இன்ஜுரி ட்ரீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட அத்லீட்ஸ்க்கும் பண்ணியிருக்கேன். அமெச்சூர் வந்து ரன்னிங் போகிறவங்க, ஃபிட்னஸ் என்தூசியாசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன். நம்மளோட மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஹீரோஸு, அவங்களுடைய இன்ஜுரிஸு, ஹீரோயின்ஸ் இன்ஜுரிஸு, நான் அப்புறம் டான்ஸ் இன்ஜுரிஸு, இது மாதிரி எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ ஆயுர்வேதம், ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது மூணுத்துலேயும் இருக்க நாலேஜ்னால நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியை மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுனால பேசிக்காக நம்ம சமையல் அறையிலேருந்து வரணும். அம்மா வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு? சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு பேக் பெயின் தான் சர்ஜரி வரைக்கும் போகும். டயபெட்டிஸ்க்கும் ஜாயின்ட் பெயினுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாகர்கோவிலிலும், 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும்,
25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.